வெல்கம் டு அம்சாஸ் கிச்சன். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு சூப்பரான vlog தாங்க நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் vlog போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஒரு சூப்பரான vlog வாங்க பார்க்கலாம். முருங்கை மரத்தில் நிறைய முருங்கை காய்ச்சிருந்துச்சுங்க. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது தாங்க பறிக்க போயிருந்தோம். ஸோ நம்ம வீட்டில் நிறைய முருங்கை காய்ச்சிருந்துச்சு. அது எல்லாத்தையும் சூப்பராக பறிச்சாச்சு. ஒவ்வொரு காயும் பெருசாக நல்ல நீளமாக இருக்குங்க. முருங்கைக்கீரையும் கூடவே பறிச்சிட்டோங்க. நம்ம வீட்டில் விளையிறத சொந்தக்காரங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப நல்லது. ஸோ நீங்களும் அதை செய்யுங்க. காலையில் அடை தோசை சுட்டாச்சுங்க. கேரட்லாம் போட்டு முருங்கைக்கீரை போட்டு ஒரு சூப்பரான அடை தோசை. தொட்டுக்கிறதுக்கு தக்காளி சட்னி தேங்காய் சட்னி ரெண்டும் வச்சுக்கிட்டாச்சு. ஏன்னா இறால் சமைச்சு ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஸோ அதுக்கு தான் பிளான் பண்ணியிருந்தோம். நல்ல பெரிய பெரிய இறால் கிடச்சிச்சுங்க. ஸோ அதனால் நாங்கள் அதை வாங்கியாச்சு. இந்த மாதிரி இறாலில் பிரியாணி செஞ்சிங்க அப்படின்னா செம சூப்பராக இருக்கும். பட் நாங்கள் அன்றைக்கி செஞ்சுருந்தது ப்ரான் கிரேவி தாங்க செஞ்சுருந்தோம். குழந்தைங்க ப்ரான் கிரேவி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பிரியாணியை விட. ஸோ அதனால் அதையே செஞ்சாச்சுங்க. ஒரு சூப்பரான மிளகு ரசம் வச்சு செஞ்சாச்சு. பொதுவாக இறால் இந்த மாதிரி நம்ம நடுவில் கோடு இருக்கும். ஸோ பிளாக் கோடு அதை நம்ம எடுத்துகிட்டு சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ ஒரு சூப்பரான கிரேவியும் வச்சாச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக கிரேவி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கவே ரொம்ப டெம்ப்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் நாங்கள் செய்வோம். இறால் வாய்வு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இஞ்சி பூண்டு ஜாஸ்தி இந்த மசாலாவில் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வாய்வு தொல்லை பிரச்சனை இருக்காது. இறால் கிரேவி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். போய் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். மத்தியானம் கண்டிப்பாக ஒரு காய்கறி நாங்கள் எப்போதும் சேர்த்துருவோம். ஸோ பாசிப்பருப்பு ஊற போட்டு ஒரு சூப்பரான சவ் கூட்டு வச்சாச்சுங்க. இப்போ நம்மளுடைய ஃபுல் மெனு பார்த்துடலாங்க. ஒயிட் ரைஸ் வச்சாச்சு. ஒரு சூப்பரான மிளகு ரசம் வச்சாச்சுங்க. அதோட நம்ம செஞ்ச அந்த ப்ரான் கிரேவி அதையும் வச்சாச்சு. கூடவே தினமும் ஒரு காய்கறி சவ் கூட்டு அது வச்சு சாப்பிட்டாச்சு. ஈவினிங் நான் மிளகா காய போட்டிருந்தேங்க. ஸோ அதுதான் அன்னைக்கு சூப்பராக காய போட்டு எடுத்தாச்சு. வெயில் காலத்தில் தான் இந்த மாதிரி மசாலா அரைக்கிறது அந்த வேலையெல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஸோ மிளகா மல்லி ரெண்டுமே நான் காய போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி மிளகா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி மிளகா காயப்பொடியில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிடுங்க. இன்னும் சில மிளகா கூட இருக்குங்க. இந்த மாதிரி மிளகா இதையும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அடுத்தது மல்லித்தூளுங்க. மல்லியில் நான் எப்போதுமே மசாலாலாம் போட்டு தான் அரைப்பேன். சீரகம் மிளகு வெந்தயம் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி மல்லி காய வச்சு வறுத்து அரைச்சி வச்சுருக்கேங்க. ஸோ ஒரு சூப்பரான மல்லி மசாலா அதாவது குழம்பு மிளகாத்தூள் நம்ம அரைச்சாச்சு. அதை ஒரு ஏர்டைட் பாக்ஸ்லேயும் சூப்பராக போட்டு வச்சாச்சுங்க. இந்த மாதிரி பெரிய சபலத்தில் நீங்கள் கொட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன பாக்ஸில் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வாசம் உங்களுக்கு போகாமல் அப்படியே இருக்குங்க. நல்லா குழம்புமே வாசமாக இருக்கும். அடுத்ததான் நான் இந்த கவுனி அரிசி தாங்க மிக்ஸ் அரைச்சி வச்சுருந்தேங்க. இது நம்ம சேனலில் இருக்குது. நிறைய வியூஸ் போன வீடியோவும் இது தான். ஸோ கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். காலையில் ராகி இட்லிக்கு ஆட்டி வச்சுருந்தேங்க. ஸோ சூப்பராக மாவு நைட்டு ஊற்றுறதுக்கு புளிச்சு அழகாக வந்துருந்துச்சு. ராகி ஹை கால்சியம்ங்க. ஸோ அடிக்கடி பெண்களும் குழந்தைங்களும் அவசியம் சேர்த்துக்கணும். ஈவினிங் குழந்தைங்களுக்காக சாக்லேட் வாங்க போயிருந்தாங்க. ஸோ என் குழந்தை தான் எல்லா சாக்லேட்டையும் வரிசையாக அடிக்கடிக்கு காமிச்சிட்டு இருந்தான். ஸோ பிஸ்கட்டு சாக்லேட் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ அதோடு சேர்த்து நான் எனக்காக தேவையான டார்க் சாக்லேட் ஸோ அதுவும் ப்ரௌனி செய்கிறதுக்காக வாங்கியிருந்தேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா vlog பிடிக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.